அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் மேல இஸ்ரேல் இன அழிப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு 559வது நாளை கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில வார ஆரம்பிச்சு 2 வருடங்களை நெருங்க போகுது. இந்த 2 வருஷத்துல 70,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,10,000 பேர் கை கால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்க. ஸோ இந்த போரை யாராவது நிப்பாட்ட மாட்டாங்களா? அரபு நாடுகள் இந்த போரை நிறுத்தாதா? அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவியாச்சும் இந்த அரபு நாடுகள் கிட்டே இருந்து வராதாங்க ஒரு நாளும் அல்லாஹ் கிட்ட அந்த மக்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த யுத்தத்தை யாராலையுமே நிப்பாட்ட முடியலன்றதுதான் கசப்பான உண்மையா இருக்குது. இந்த ஒரு சில அரபு நாடுகளை தவிர, அதாவது சின்ன சின்ன அரபு நாடுகளா இருக்கிற இந்த ஏமன், லெபனான், இந்த நாடுகள் முழுக்க முழுக்க பாலஸ்தீனுக்கு ஆதரவான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க தான் முஸ்லீம் நாடுகள், நாங்க வைக்கிறது தான் சட்டம், அனைத்து முஸ்லீம் மக்களுக்கும் நாங்க தான் கிங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சவுதி, கத்தார் இதை போன்ற பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே இந்த பாலஸ்தீன போரை பொறுத்த வரைக்குமே முழுக்க முழுக்க கையாளாகாதவங்களா தான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன முஸ்லீம் நாடுகள் பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்கிறப்ப இந்த பெரிய முஸ்லீம் நாடுகள் நாங்க தான் பெரிய ஆளு, முஸ்லீம்கள்லாம் நாங்க தான் அப்படின்னு சொல்ற இந்த பெரிய நாடுகள் எல்லாருமே பாலஸ்தீனத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லப்ப. அங்க என்ன நடந்தா என்ன, எத்தனை பேர் செத்தா என்ன, தினமும் நாங்க சுகபோக வாழ்க்கையில இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா முஸ்லிம் நாடுகளுக்கு தான் நாங்க தான் பெரிய தலைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெக்கமே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு இந்த சவுதி அரேபியா. இங்க பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அத திட்டம் போட்டு அந்த மக்களை கொன்னு அந்த பாலஸ்தீனியர்கள்ன்ற இனத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா இங்க இருக்கிற முஸ்லீம் நாடுகள் எல்லாமே வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன் இன்னைக்கும் காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல்ல 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த 24 மணி நேரத்துல. ஸோ இன்றைக்கும் 24 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 36 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, தினமும் இந்த மனசை கஷ்டப்படுத்துற நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 36, நேற்று 40, 29, 50ன்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாமே ஒரு மனிதர்களா கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு உயிர் அப்படின்றது கூட கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள் மேல, அப்பாவி மேல குண்டுகள் போட்டு ராக்கெட்டுகளை ஏவி தினம் தினம் அந்த மக்களை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இஸ்ரேல். சரி, ஓகே, நீ ஒரு சைடு கொல்ற அப்படின்னா அவர்களுக்கு தேவையான இந்த தண்ணீர், உணவு, மருந்துகள், இப்ப அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு தேவையான மருந்து வேணும். அந்த மருந்தையுமே கொடுக்காம, உணவுகளை கொடுக்காம, தண்ணீரை கொடுக்காம, எல்லாத்தையுமே ரஃபா பார்டர்லயே வச்சுக்கிட்டு இந்த மக்களை பட்டினி போட்டும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த இஸ்ரேல்காரங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்மளால ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? ஒருவேளை தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சின்ன தீக்காயம் பட்டாலே நம்ம துடிச்சு போயிடுறோம். ஏதாவது நம்ம பெரியவர்கள் நம்ம வீட்டுல யாராவது இறந்துட்டாலே அவ்வளவு வருத்தப்படுறோம். ஆனா அங்க கொல்லப்படுற இவங்க எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைகள், பெண்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், இவர்களை தான் மோஸ்டா டார்கெட் பண்ணி பண்ணி கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது நிறுத்தப்பட வேண்டும். நம்ம மக்கள் எல்லாருமே, முஸ்லிம் மக்கள் எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. இதை மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். வேற எதையுமே நம்ம பண்ண முடியாது. அந்த மக்களுக்காக எல்லாருமே இறைவன் கிட்ட துவா செய்யுங்க. இந்த நிலையில பாலஸ்தீன் ராணுவத்தோட துணை ராணுவ பிரிவா இருக்கிற அல் குதுஸ் பிரிகேட் அவங்க இன்னைக்கு நெக்ஸாரிம் காரிடோர் அப்படின்ற ஒரு பகுதியில, அதாவது காசால ஒரு பகுதி இருக்கு நெக்ஸாரிம் காரிடோர்னு சொல்லிட்டு, அந்த பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் மேல 6 ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க. மேலும் 2 ட்ரோனை ஹேக் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னும் அந்த பாலஸ்தீன் ராணுவம் ட்ரோன்களை ஹேக் பண்ற அளவுக்கு திறனா வலுவா தான் இருக்கிறாங்க. இது பாலஸ்தீன ராணுவத்தோட துணை ராணுவ பிரிவு நடத்தின அட்டாக்கு. அப்புறம் பாலஸ்தீன ராணுவம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு காசா பகுதிகளில் தூஃபா அப்படின்ற ஒரு பகுதியில இஸ்ரேலியர்கள் மேல இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 3 மெர்கவா டேங்குகளை அவங்க இன்னைக்கு அழிச்சிருக்கிறாங்க. ஒரு மெர்கவா டேங்க்ல குறைஞ்சது 5 பேர் இருக்கிறாங்கன்னா மொத்தம் 3 மெர்கவா டேங்க்ல 15 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இஸ்ரேலிய துருப்புகள் 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது மிக மிக ஒரு சந்தோஷமான செய்தியா தான் இருக்குது. பாலஸ்தீன ராணுவம் அவங்களுமே பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் அந்த சமாதான உடன்படிக்கையில் இருந்ததுனால அவங்க அட்டாக் பண்ணாம இருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடிக்குமே அவங்களுமே களத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில 3 மெர்கவா டேங்குகளை அழிச்சு 15 இஸ்ரேலிய துருப்புகளை இன்னைக்குமே கொண்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன ராணுவம். மேலதிகமா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் பென்குவீர். அவரை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் முழுக்க முழுக்க ஒரு டெரரிஸ்ட். ஏன்னா
அங்க பாலஸ்தீன் மக்களை சுட்டு கொல்லணும், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, அவர்களை மனிதனாவே மதிக்கக்கூடாது, அவர்களை சுட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை தான் அங்க இஸ்ரேல்ல பயன்படுத்துவாரு இந்த பாதுகாப்பு அமைச்சரா இருக்கிற பென்குவிர். இந்த நாய் இன்னைக்கு ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்கிறான். என்னன்னா, இந்த போர்ல இஸ்ரேல் பல இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது காசால கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, லெபனான்ல கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, சிரியால கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்ல துல்கரம் ஜெனின் பகுதிகள் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அப்புறம் சிரியால இன்னும் நிறைய இடங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த வார் மூலமா இந்த பிடிச்ச எல்லா இடத்தையுமே இஸ்ரேலோட நாங்க இணைக்க போறோம், இஸ்ரேலோட நாடா ஆக்க போறோம், இந்த பிடிச்ச பகுதிகள் இனிமேல் எங்களுக்கு தான் சொந்தம்ன்ற இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான எச்ச கருத்தை வெளியிட்டு இருக்கிறான் இந்த நாய். இவன் சொல்ற மாதிரி இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பாத்தீங்கன்னா, காசா பகுதிகளை இவன் கண்டிப்பா இணைக்க முடியாது. ஏன்னா இப்ப காசா பகுதியில் ஹமாஸ் உச்சக்கட்ட பலத்தோட இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில அவங்க காசாவை இஸ்ரேல அறிவிக்க முடியாது. அதே மாதிரி லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுமே இன்னும் பலமா தான் இருக்கிறாங்க. ஸோ அதையுமே பிடிக்க முடியாது. வேணா அவங்க சிரியால சில இடங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிகளை வேணா அவங்க இஸ்ரேல அறிவிக்கலாம். ஏன் அப்படின்னா, சிரியால முதல்ல ஒருத்தவர் இருந்தாரு, ஆசாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர். இவர் மிகப்பெரிய கொடுங்கோலனா தான் இருந்தாரு. ஆனா இப்ப அவரு இப்ப ஆட்சி மாற்றம் நடந்ததுனால அவர் இப்ப சிரியாவை விட்டு தப்பிச்சு போய் இப்ப ரஷ்யால மாஸ்கோல இருக்கிறாரு. இப்போதைக்கு சிரியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச்டிஎஸ்ன்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பு தான் சிரியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க டைரக்டாவே இஸ்ரேல தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு இதையுமே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, வர மே மாதத்திற்குள்ள 2026 மே மாதத்திற்குள்ள நாங்க இஸ்ரேல தனி நாடு அங்கீகரிக்க போறோம்னு சொல்லிட்டு இப்போ சிரியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முழுக்க முழுக்க இப்போ இஸ்ரேலுக்காக இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க பிடிச்சாங்கன்னா சிரியாவோட பகுதிகளை பிடிக்கலாம். வெஸ்ட் பேங்க்ல துல்கரன் ஜெனின் அந்த பகுதிகளை வேணா பிடிக்க வாய்ப்பு இருக்க தவிர, காசா பகுதிகளையோ இல்ல லெபனான் பகுதிகளையோ அவங்க பிடிச்சி இத இஸ்ரேலா அறிவிக்க முடியாது. மேலதிகமா இப்ப சமீபத்துல ஸ்னோ ஒயிட் அப்படின்ற ஒரு படத்தை டிஸ்னி வெளியிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை லெபனான்லயும் குவைத்லயும் தடை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்னோ ஒயிட் படத்தை நீங்க லெபனான்லயும் குவைத்லயும் திரையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாக்குறப்ப, அந்த படத்துல கேல் கேடட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு ஹீரோயினா தான் அந்த படத்துல இருக்கிறாங்க. கேல் கேடட் யாருன்னா, அந்த ஒண்டர் உமன் படம்லாம் வந்திருக்கும்ல, ஒண்டர் உமன் படம். ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தான். அவங்க யாருன்னா இஸ்ரேலி ஆக்டர். மேலும் இவங்க இஸ்ரேலுடைய இராணுவத்துல பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்திற்கு எதிரான கருத்துக்களை இவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க. 100% பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் லெபனான் கவர்மெண்ட்டும் குவைத் கவர்மெண்ட்டும் இந்த படத்தை அவங்க நாட்டுல தடை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலியர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், ஏதாவது ஒரு படமே எடுத்தாலும் அவங்க எல்லா நாட்டிலையுமே அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மேலும் அவர்கள் நாட்டு மக்களே அந்த கவர்மெண்ட்டை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போரை நிறுத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு 2 தினமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு ராணுவ புரட்சி ஏற்பட்டு அங்க கொத்து கொத்தா மக்கள்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேர் அந்த பணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்குமே அந்த ராணுவ புரட்சியில நேத்தி நம்ம பார்த்திருந்தோம், 1,10,000 பேர் அந்த ராணுவ புரட்சியில கையெழுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே இன்னொரு ஒரு 10,000 பேர் அந்த ராணுவ புரட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. இமீடியட்டா யுத்தத்தை நிறுத்துங்க, எங்க பனை கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க, இதுக்கு மேல எங்களால யுத்தம் செய்ய முடியாதுன்ற மாதிரி சில அஜெண்டாஸோட அவங்க எல்லாருமே இப்ப செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இப்ப வேற வழியே இல்லை. அவர் யுத்தத்தை நிறுத்தி தான் ஆகணும். அவர் அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்துக்கு வந்துதான் ஆகணும். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அவர் அங்கீகரிச்சு தான் ஆகணும். இப்ப அவருக்குமே வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாம் சேர்ந்து இப்ப நெத்தன்யாஹுவுடைய குரல் வலைய பிடிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு இப்ப அந்த சுச்சுவேஷன். ஸோ எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட தொழுது துவா செய்யுங்க. அவர்கள் படுற கஷ்டம்ன்றது கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு நடக்குமான்றத அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதை யோசிச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட கொடுமைகள் அங்க தினம் தினம் அந்த சகோதரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் விடுதலை அடையும் வரை, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் வரை எனது குரல் அந்த அப்பாவிகளுக்காக ஒலித்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை சேரும். மேலதிகமான தகவல்களோட உங்களை இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.